வணக்கம். குருவருள் ஜோதிடத்தில் தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம 5ஆம் தேதி பிறந்தவர்களை பலனை பார்ப்போம். இப்போது 5ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா, தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்குவாங்க. தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நன்றாக படிப்பார்கள், கோவில் சேவைகள் செய்வார்கள், உழவார பணி இந்த மாதிரிலாம் செய்வார்கள். சிவனடியார்களாக இருப்பார்கள். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் சிவன் அடியார்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு எப்பயுமே ஒரு மோகம் இருக்கும். விருதுகள், பட்டம், பதவி இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மோகம் இருக்கும். இது மேலே ஒரு மோகம் இருக்கும். எப்பயுமே இந்த விருதுகள் வாங்குறது, பட்டம் வாங்குறது, யாராவது பட்டம் கொடுக்குறாங்கன்னா அங்கே பணம் கட்டி பட்டம் வாங்கிக்குவாங்க. படித்து பட்டம் வாங்குவார்கள், விருதுகள் வாங்குவார்கள். படித்து கஷ்டப்பட்டு படித்து விருதுகள் வாங்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. இவங்க எப்பயுமே சுற்றுலா செல்ல ஆசைப்படுவார்கள். அதாவது வெளியில் அடிக்கடி போகணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இப்போ சுற்றுலா நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, சுற்றுலாவுக்கு அடிக்கடி வரக்கூடிய நபர்கள் இவங்க தான். சில பேர் பாருங்கள், அடிக்கடி சுற்றுலா போவாங்க, மாதமான சுற்றுலா போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் ஹேபிட், அதுதான் மகிழ்ச்சி. அப்போ அந்த சுற்றுலா அடிக்கடி போகக்கூடிய நபர்கள் இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் தான். சுற்றுலா அடிக்கடி போவாங்க. அதே மாதிரி விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். இவங்களுக்கு வெளியூர் போய் விளையாடுறதுல ஆர்வம் இருக்கும். வெளியில் போயிட்டு விளையாடுறதுல ரொம்ப ஆர்வப்படுவாங்க. ஒரு டீம் ஒர்க்கராக இருப்பாங்க. டீம் ஒர்க்கராக விளையாட்டில் இருப்பாங்க. அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க. இவர்களுக்கு நிலம் வாங்கும்போது ஒரு இடம் பார்ப்பாங்க. அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த இடம் கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்த சண்டை போட்டு வாங்குவாங்க. ஒரு இடம் பார்ப்பாங்க, அந்த இடம் தான் வேணும்னு சொல்லி அந்த இடம் வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, இவங்களை விட அதிகமாக பணம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, அல்லது யாராவது புக் செஞ்சுருப்பாங்க, யாருக்காவது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி இருந்தேன்னா இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான், அந்த இடம் தான் வேணும் அப்படிம்பாங்க. அந்த இடத்த சண்டை போட்டு வாங்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். ஒரு இடம் பிடிச்சு போயிட்டா அந்த இடத்த சண்டை போட்டு வாங்கிடுவாங்க. அந்த இடத்த இவர்கள் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க. ரோலிங்கில் தான் இருப்பாங்க. பணம் சம்பாரித்து ரோலிங்லேயே இருக்கும். மிச்சம் இருக்காது, பெருசாக மீதி பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பிறருக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. இவங்க சம்பாதிக்கிறது, இவங்க உழைப்பு எல்லாமே இவங்களை வச்சு வேற ஒருத்தர் தான் அதனால் பலன் பெறுவாங்க. இவர்களுக்கு பலன் கம்மியாக தான் இருக்கும். அதாவது இவங்க உழைப்பை வாங்கி வேறவர்கள் பயன் பெறுவார்கள். அந்த மாதிரி இருப்பார்கள். இவர்களுடைய உழைப்பு இவங்க தான் இருக்கும். அந்த பலன் வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும். அப்படி தான் இருக்கும். இவங்க எப்பயுமே மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வேலையில் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுதான் இவங்களுக்கு பலனாக இருக்கும். என்னென்னா இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த வேலை தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி மாதிரி வேலையை தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதாவது போயிட்டு டெய்லி உழைக்கிற மாதிரி வேலையோட மேனேஜ்மெண்ட் வேலையை தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த வேலை கொடுங்க, இவங்களுக்கு இந்த வேலை கொடுங்க, யாராருக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வேலையை தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இவர்கள் இந்த நபர்கள் நல்ல எண்களை தேர்வு செய்து அவர்கள் பார்த்திங்கன்னா மொபைலில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு தொழில் சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். இவங்க பணமாக சேமிக்கக்கூடாது. இவங்ககிட்ட கையில் பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை அக்கௌண்ட்டில் தான் வச்சுக்கணும், அல்லது பொருளை வாங்கி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா வருதுன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான பொருள் ஏதாவது நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அல்லது இந்த பணத்தை அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். கையில் வச்சு செலவு பண்ணக்கூடாது. கையில் வச்சு செலவு பண்ணால் இந்த பணம் உடனடியாக கரைந்து போகும். நன்றிகள். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றிகள்.